திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் இயக்கத்துக்கு வந்தவர். அவருடைய தலைமையை ஏற்று இளைஞராக இருக்கிற போது இயக்கத்தில் பணியாற்றி 3 முறை அப்போதே சட்டமன்ற உறுப்பினர். அதற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அணிக்கு வந்து அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால் அணிவகுத்து 91 அமைச்சர், அதற்கு பிறகு 2001 அமைச்சர், 2011 அமைச்சராக இருந்தார். இப்போது 2016 ஆண்டு அமைச்சராகவும் இருந்தார். ஆக அவர் போய் இந்த கட்சிக்கு போய்விட்டார், அந்த கட்சிக்கு போய்விட்டார் என்பதெல்லாம் வீண் வதந்தி. இப்போது சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு வருகிற போது அவர் தானே ஆதரவு கொடுத்தாரு. அப்போ தெரிஞ்சுக்கலாமே நீங்கள் அவருக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு. இவர்களெல்லாம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய செல்வாக்கால், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எதையும் எதிர்பாராத அப்பொழுக்கற்ற தொண்டர்களால், மக்களுடைய ஆதரவால் வெற்றி பெற்றார்கள். இரட்டை இலை சின்னத்தால் வெற்றி பெற்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் இன்று ஒரு இயக்கமாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு வந்திருக்கிற இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரவு தெரிவிப்பது தானே தார்மீக உரிமை. ஆகவே எல்லோரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள்.